Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. 2D என்டர்டைன்மெண்ட் ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் தயாரிப்பில் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ மே 1 முதல் திரையரங்குகளில். தூத்துக்குடி மாவட்டம் கருங்கடல் அருகே உள்ள மேல பனைக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி தங்கதுரை விஜயா தம்பதியரின் மகன் ஃபெலிக்ஸ் காப்ரியல். இவர் IAS தேர்வில் தேசிய அளவில் 783வது இடத்தை பிடித்து வெற்றி பெற்றுள்ளார். ஃபெலிக்ஸ் காப்ரியல் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரிவில் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பட்டப்படிப்பை கடந்த 2019ஆம் ஆண்டு முடித்திருந்தார். பின்னர் ஒரு தனியார் நிறுவனத்தில் குறைந்த ஊதியத்தில் பணிக்கு சேர்ந்துள்ளார். ஆனால் இதை விரும்பாத அவரது தந்தை தங்கதுரை தனது மகனை IAS தேர்வு எழுத வற்புறுத்தியுள்ளார். முதலில் IAS தேர்வு கடினமானது என கருதி தயங்கிய ஃபெலிக்ஸ் பின்னர் தந்தையின் விருப்பத்திற்கு இணங்க தேர்வுக்கு தயாராக முடிவெடுத்துள்ளார். முதல் 3 முயற்சிகளில் அவரால் தேர்வாக முடியவில்லை. இருப்பினும் விடாமுயற்சியுடன் தொடர்ந்து தேர்வெழுதிய அவர் 2 முறை நேர்காணல் கட்டத்தை எட்டினார். இறுதியாக 6வது முயற்சியில் சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்று தேசிய அளவில் 783வது இடத்தை பிடித்து அசத்தியுள்ளார். இது குறித்து ஃபெலிக்ஸ் காப்ரியல் கூறுகையில், எனது தந்தையின் கனவை நனவாக்க வேண்டுமென்ற விருப்பத்துடன் சிவில் சர்வீஸ் தேர்வெழுத தொடங்கினேன். வீட்டிலிருந்தே தயாராகி பெற்றோர் உள்ளிட்ட அனைவரின் ஆதரவுடனும் படித்தேன். விடாமுயற்சி மற்றும் தன்னம்பிக்கையின் காரணமாக தந்தையின் ஆசையை நிறைவேற்றும் வகையில் வெற்றி பெற்றேன். தூத்துக்குடி மாவட்டத்தின் மேல பனைக்குளம் என்ற சிறிய கிராமத்தில் இருந்து இந்த வெற்றியை பெற்றது எனக்கு மிகுந்த பெருமை அளிக்கிறது. சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு முயற்சி செய்பவர்கள் தோல்விகளில் இருந்து பாடம் கற்று விடாமுயற்சியுடன் முயன்றால் வெற்றி நிச்சயம் என்கிறார் ஃபெலிக்ஸ் காப்ரியல். என்னுடைய பேர் ஃபெலிக்ஸ் காப்ரியல் மார்க். நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் மேலப்பனைக்குளம் அப்படிங்கிற கிராமத்துல இருந்து நடந்து முடிந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாமில் ஆல் இண்டியா லெவல் ஆல் இண்டியா ரேங்க் வந்து 783 வாங்கியிருக்கிறேன். ஸோ இந்த சிவில் சர்வீசஸ் ஜாயின் பண்ணி நம்ம கண்ட்ரிக்கு சர்வ் பண்ணோம் அப்படிங்கிறது என்னுடைய நீண்ட நாள் ட்ரீம். ஸோ என்னுடைய கிராஜுவேஷனுக்கு அப்புறம் இப்படி ஒரு ஐடியா எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ பப்ளிக் கூட இன்ட்ராக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஐடியா. ஸோ அது எந்த ஜாப் சூட் ஆகும் அப்படிங்கிறத நான் தேடும்போது சிவில் சர்வீஸ் வந்து அதுக்கு கரெக்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ நிறைய ஐடியாஸ் கொடுக்குறதுக்கு என்னுடைய சீனியர்ஸ், காலேஜ் சீனியர்ஸ், அது மூலமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆனதான் இந்த ப்ரிப்பரேஷன். ஸோ இட் இஸ் a வெரி லாங் ஜேர்னி. ஸோ இட் ஸ்டார்டட் பேக் இன் 2019. ஸோ ஒரு 5 வருஷம் ஜேர்னி இது. இந்த 5 வருஷத்தில் வந்து நான் மூணு டைம் இன்டர்வியூ ரீச் பண்ணியிருக்கேன். ஸோ சிவில் சர்வீசஸ் எக்ஸாமில் வந்து இன்டர்வியூ போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு கஷ்டமான காரியம், டஃபஸ்ட் எக்ஸாம். ஸோ அதில் இன்டர்வியூ ஸ்டேஜ் போகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் கண்டிப்பாக. பட் இருந்தாலும் அதில் நான் ஒரு 3 டைம்ஸ் ரீச் பண்ணியிருக்கேன், இன்க்ளூடிங் திஸ் டைம். ஸோ இந்த டைம் ஒரு ரேங்க் வாங்கியிருக்கிறேன். ஸோ IAS ஆனோம் அப்படிங்கிறது என்னுடைய ட்ரீம். பட் இந்த டைம் அது கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. பட் எந்த சர்வீஸ் கிடைச்சாலும் வந்து முதல்ல அதை ஏற்றுக்கிட்டு அதில் நான் வந்து கண்டிப்பாக சர்வ் பண்ண விரும்புகிறேன். எந்த போஸ்டிங் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக என்னுடைய நாட்டுக்கு நான் வந்து ஒரு நற்பணியாக ஆட்டணும், என்னுடைய கிராமத்தோடைய பேரை வந்து முன்னிலைப்படுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஸோ இதுக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய பெற்றோர் கண்டிப்பாக வார்த்தையினால் விவரிக்க முடியாது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ தேர் ஆல்சோ ப்ரிப்பேரிங். ஸோ அவங்களும் ஆஸ்பிரன்ஸாக இருக்காங்க. ஸோ ஃபியூ ஆஃப் தம் ஆர் இன் சர்வீசஸ். ஸோ அவங்களுடைய ஹெல்ப்பு ப்ளஸ் என்னுடைய அப்பாவுடைய நண்பர்களை நான் மென்ஷன் பண்ணி ஆகணும் இந்த சுச்சுவேஷனில். அவங்க என்னுடைய ரிலேட்டிவ்ஸ், ஸோ என்னுடைய கிராம மக்கள் எல்லாருடைய சப்போர்ட்னாலும், ப்ரேயர்ஸ் எல்லாருடைய சப்போர்ட்னாலையும் நான் இந்த ஸ்டேஜுக்கு வர முடிஞ்சிருக்கு. ஸோ முக்கியமாக என்னுடைய விக்டரியை வந்து நான் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, என்னுடைய கிராமத்துக்கு டெடிகேட் பண்ணுறேன்னா, கிராமத்துலேருந்து வந்து இவ்வளோ பொசிஷனுக்கு வர்றதுங்கிறது ஒரு டஃபஸ்ட் டாஸ்க். ஸோ இன்றைக்கி என்ன தான் வந்து டெக்னாலஜி வளர்ந்துருந்தாலும், எல்லாருக்கும் எல்லாம் அக்சசிபிலிட்டி இருந்தாலும், எக்ஸாம்ஸு இந்த மாதிரி நாலேஜ் டெஸ்ட் அப்படின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக கிராமங்கள் வந்து ஒரு இன்க்ளூசிவ் க்ரோத்தை பார்க்க முடியாது. ஸோ அங்கேருந்து வந்திருக்குன்னு நினைக்கும் போது ஒரு சந்தோஷமான ஒரு ப்ரௌடஸ்ட் மொமெண்ட் தான். பட் இன்னும் நிறைய பேர் எங்கள் கிராமத்துலேருந்து இதே மாதிரி நிறைய கிராமங்கள்லேருந்து வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ட்ரீம். ஸோ அதுக்காக நான் ஒர்க் பண்ணேன். ஸோ என்னுடைய டியூட்டி அதில் தவறாமல் இருக்கும். ப்ளஸ் இதையும் நான் கண்டிப்பாக பார்த்து நிறைய ஆஸ்பிரன்ஸை முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஸோ இதை பார்த்துட்டு இருக்க ஆஸ்பிரன்ஸ் கண்டிப்பாக இன்னைக்கு என்னுடையதுன்னா நாளைக்கு உங்களுடையது. நீங்களும் வருவீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். தேங்க்யூ. சார், பப்ளிக்கோட இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது உங்களுக்கு எங்கே இருந்து அது தொடங்குச்சு, எப்படி அந்த எண்ணம் உருவானது? கண்டிப்பாக. ஆக்சுவலாக இது வந்து 2015 வந்து நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது சென்னையில் ஒரு ஃப்ளட் வந்துச்சு. ஸோ அந்த டைமில் நான் சென்னையில் தான் இருந்தேன். ஸோ அப்போ வந்து அந்த பீப்புளோடைய சஃபரிங்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ இந்த ஃப்ளட்னா வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும், ஸோ எப்படி இருக்கும் அந்த சிச்சுவேஷன் அப்படிங்கிறத பார்த்துருக்கேன். ஸோ அந்த டைமில் வந்து எப்படி ஆஃபீஸர்ஸ் ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நான் விஷுவலைசேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஃபீஸர்ஸ் கூட இன்ட்ராக்ஷன் சான்சஸ் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அந்த ஏரியாஸ் வரும்போது, அவங்க விசிட் வரும்போது, ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, பீப்புளுக்கு எப்படி ரிலீஃப் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயங்களை கொஞ்சம் அதுலேருந்து பெரிய விஷயங்கள் எடுத்துக்கலனாலும், ஸோ அவங்களுடைய கடமைகளை அவங்க எப்படி செய்கிறாங்க, ஒரு கிரைசிஸ் பீரியடில் வந்து மக்களிடம் எப்படி இன்ட்ராக்ஷன் அவங்களுக்கு இருக்குது, ஸோ எப்படி ரெக்கவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சது தான். ஸோ சிவில் சர்வன்ஸ் வந்து இவ்வளோ இறங்கி பண்ணுறாங்க, நிறைய ஆஃபீஸர்ஸ்
ஃபார் அன் எக்ஸாம்பிள் சைலேந்திர பாபு சார் இருக்கட்டும். ஸோ அவங்களுடைய அந்த ஆக்ஷன்ஸ்லாம் நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம். அதெல்லாம் பார்க்கும்போது இப்படி இறங்கி அவங்களால பண்ண முடிஞ்சா நம்மளும் நம்மளோட லைஃப் டெடிகேட் பண்ணலாம் அப்படின்னு அந்த இன்ட்ராக்ஷன் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ உங்களோட வெற்றியை வந்து யாருக்கு சமர்ப்பிக்கிறீங்க? கண்டிப்பாக இந்த கொஸ்டின் ரொம்ப அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ 2 விஷயம் நான் இதில் குறிப்பிட விரும்புகிறேன். ஸோ முதலாவது வந்து என்னுடைய கிராமம். ஸோ ஒரு கிராமத்துலேருந்து வந்தது வந்து எனக்கு பெருமையாக இருக்குது. என்னுடைய பெற்றோருக்கு, அந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் அது சந்தோஷமாக இருக்குது. நிறையா கால்ஸ் பேசும்போது வந்து அவருடைய வாய்ஸ் கேட்டாலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்போது எனக்கு அது ஒரு பெரிய வெற்றியாக நினைக்கிறேன். ஸோ முதலாவது என்னுடைய கிராமத்துக்கு டெடிகேட் பண்ண விரும்புகிறேன். ரெண்டாவது வந்து நம்பர் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ். ஸோ ஆஸ்பிரன்ஸ் வந்து வெளியில் பார்க்கும்போது ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, போகிறாங்க வராங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அவங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஒரு ஆஸ்பிரண்டாக இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ நிறைய சாக்ரிஃபைசஸ், நிறைய எமோஷனல் ட்ராமாஸ் இருக்கும், டிப்ரெஷன்ஸ் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இப்போ எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைம் வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, ஒரு ரேங்க் வாங்கிட்டு நான் உள்ளே போயிட்டேன். பட் தெர் ஆர் நம்பர் ஃபார் வெயிட்டிங் அவுட் சைட். ஸோ அவங்க இன்டர்வியூக்கு வந்திருக்கலாம், பட் தே குடன்ட் கிளியர் திஸ் டைம். ஸோ அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து ப்ரிலிம்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைச்சிருக்கு. ஸோ மெனி ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவங்களுக்கு நான் இமோஷனலாக சப்போர்ட்டிவாக அந்த வெற்றியை டெடிகேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு ஒரு மேலே பண்ணக்கணும். அவன் என் மகன் பேர் ஃபெலிக்ஸ் காப்ரியல் மார்க். அவருடைய படிப்பு விஷயத்தை நினைக்கணும்னா சின்ன வயசுலேருந்து அவன் என்டி ஸ்கூலில் படித்து வந்தான். விவசாயத்தை பற்றி நான் படுற கஷ்டங்களை அவன் பார்த்துக்கிட்டே இருந்தான். அதனால் நீங்கள் இனிமேல் இது வேண்டியது இல்லைப்பா, ஒரு 10 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் என்னுடைய சொன்னது நீங்கள் செய்ய முடியாதுன்னா விட்டுருங்க அப்படின்னு சொன்னான். வேறு வருமானம் எனக்கு கிடையாது, விவசாயத்தை வச்சு தான் இது பண்ணதை தவிர அதனால் வேறு ஒன்றும் பண்ண முடியல. அவன் +2லாம் நல்ல மார்க் வாங்குறேன் எனக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தினான். ஆனால் அவனுக்கு வயல் வேலையை நீ வாணி எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். அவனுக்கு அது தெரியவும் செய்யாது. அதனால் என் தொழில் அவன் செய்ய முடியாது. அதனால் அவன் படித்து ஒரு நல்ல ஒரு இதில் வரணும்னு நினச்சி அவன்கிட்ட எல்லாம் சொல்லியிருந்தேன். அதனாலும் அவனுக்கு மனசு அப்பா அப்படி கஷ்டப்படுறவனு எப்பவுமே என்கிட்ட கேட்பான். அதனால் இப்போ பின்னால் அவனை நீ இப்படி படித்து வந்த பிறகு அவன் இன்ஜினியரிங் முடித்த பிறகு கேட்டேன். இன்ஜினியரிங்கில் நல்ல மார்க் வாங்கி அதுலேயும் கோல்டு மெடல் வாங்கினான். இப்போ இப்படி IAS படிக்கலாமான்னு கேட்டதெல்லாம் முடியாதப்பா, அது லேசான காரியம் இல்லைன்னு என்கிட்ட ஒரு நாள் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் என்னால் அவனுக்கு அந்த படின்னு என்னால் சொல்லவும் முடியல. ஒரு திடீர்னு ஒரு நாள் நான் அதை படிக்கப்பான்னு சொன்னான். சரிப்பா அப்படின்னு சொன்னேன். படித்தா அவன் அவன் முதல் அட்டம்ப்டில் அவன் வரல. 2வதுல அவன் வந்து இன்டர்வியூக்கு போனான். என்னையும் கூட்டிகிட்டு போயிட்டான். என்னை 3 இன்டர்வியூ போனோம், 3 என்னை கூட்டிகிட்டு போனான். பார்க்கும்போது அவனுக்கு அந்த இடத்துல நாங்கள் பார்க்குறதுக்கே எனக்கு இது எவ்வளவோ ஆச்சரியமான ஒரு சூழ்நிலை. அதனால் அந்த இன்டர்வியூலாம் அவன் பாஸ் பண்ண முடியல. 2வது இன்டர்வியூ போனோம், 2வதுல அவன் பாஸ் பண்ணலை. அதில் 1 மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டான். அதுக்கப்புறம் எனக்கும் வயசு கடந்து வரும்போது என்னுடைய சூழ்நிலைகளும் எனக்கு முடியாத ஒரு சூழ்நிலை. எப்படியும் அப்பாவுக்காக நம்ம இனிமேல் ஏதாவது படித்தாகணும்னு அவனுக்கு ஒரு வைராக்கியம் எடுத்து படித்து தான் இந்த 3வது இன்டர்வியூவில் அவன் பாஸ் பண்ணது. நான் சொன்னேன், என்னால் இனிமேல் ஒன்றும் முடியாதப்பா அப்படின்னு சொல்லி, விவசாயத்தில் ஒரு வருமானமும் இல்லாதனால அவனை இந்த அளவுக்கு கொண்டு வந்து இப்போ படித்ததுனால நானும் சந்தோஷப்படுறேன். நேற்றையிலேருந்து எங்கள் வீட்டில் எல்லாருமே ஒரு சந்தோஷமாக இருக்கும், நல்ல மகிழ்ச்சி. இனிமேல் விவசாயம் எனக்கு அதில் வருமானம் இல்லைங்கிறதுனால என் பிள்ளை அந்த வேலைக்கு வந்ததுனால நான் சந்தோஷமாக இருக்கேன். ஐயா, உங்களுக்கு இந்த இன்ஸ்பிரேஷன் எங்க இருக்கு தொடங்குச்சு, எப்படி தொடங்குச்சா சொல்லுங்க. அதாவது இவனை நல்ல இதில் படிக்க வைக்கணுங்கிற எண்ணம் எனக்கு முதல்ல ஆரம்பத்திலே இருந்துச்சு. ஆனால் இவன் நல்லா படித்து வர்றதை நான் பார்த்தேன். மற்ற எங்களுடைய குடும்பங்களில் யாரும் அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் படித்து வரல. ஆனால் நம்ம பிள்ளை இப்படி வரணும்னு எனக்கு ஒரு மனசுக்குள்ள எண்ணம் வந்ததுனால அவனை இந்த அளவுக்கு சொல்லி நான் படிக்க வச்சேன். அவனும் படித்து முடிச்சு இப்போ ஒரு வேலைக்கு வந்ததுனால அதுக்கு நான் சந்தோஷமாக இருக்கேன். கிராமத்து மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. என் பையனை நினச்சி என்கிட்ட நிறைய பேர் அதை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி எல்லாருமே இந்த கிராமம் நல்லா வளரும் இனிமேனே ஒரு நம்பிக்கையாக இருக்காங்க. அவன் இந்த வேலைக்கு வந்ததுனால எல்லாரும் என்கிட்ட சந்தோஷ செய்தியை வந்து பேசிட்டு போகிறாங்க. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.